ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். எபேசியர் 4:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்று கூறியதுமே விசுவாசம் என்ற சொல் உடனடியாக நமது ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஆம், அவரே விசுவாச மார்க்கத்தாரின் தந்தை. இப்படி சொல்லும்படிக்கு ஆபிரகாமின் வாழ்வில் நடந்தது என்ன? வாழ்கின்ற தேசத்தை விட்டு புறப்பட்டு தாம் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்படியும் அவனை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவதாகவும் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது அவனுக்கு வயது 75. இதை கேட்ட ஆபிரகாம் அத்தேசம் எப்படிப்பட்டது, எவ்வளவு தூரம், என்ன கொண்டு செல்ல வேண்டும், அங்கு எப்படி வாழுவது என்று எந்த கேள்வியும் ஆண்டவரிடம் கேட்கவில்லை. மாத்திரமல்ல, தான் அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்படி பயணத்தை தாமதிக்கவும் இல்லை. உடனடியாகவே புறப்பட்டார். ஆபிரகாமின் தாமதமற்ற கீழ்ப்படிதல் கர்த்தர் கூறிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவர் சுதந்திரிக்க ஏதுவாக அமைந்தது. தேவன் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கும் மிக முக்கியமான குணாதிசயம் கீழ்ப்படிதல். தேவ ஆசீர்வாதம் என்பது தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரது கீழ்ப்படிதலில் தங்கியுள்ளது. வேதத்தில் தேவன் தம் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வாக்களித்தார். பிரியமானவர்களே, நம்மையும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார், ஆயத்தமாயும் இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆபிரகாமில் காணப்பட்ட கீழ்ப்படிதல் நம்மில் உண்டா என்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவ கட்டளையை நிறைவேற்றுவதில் இன்று நாம் எவ்வளவு தூரம் உண்மையாய் இருக்கிறோம்? தவறிவிட்ட இடங்களை ஆராய்ந்து மனம் திரும்புவோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமாக மாற்றிய தேவன் நம்மையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்றும் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் ஆவியை எங்களுக்கு தந்து கிருபையா எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தரல ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீ தருகின்ற ஆசீர்வாதங்களையும் எங்கள் உள்ளத்தில் வைத்து அதை காத்து அதன்படி நடந்து உம்மை மகிமைப்படுத்த தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களது மெய்யான நம்பிக்கையையும் சேமிப்பையும் உம்மிடத்தில் வைத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, அனிதின வாழ்வில் உங்கள் கட்டளைகளை கை கொண்டு உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்தருளுங்க. நாங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ அனுகிரகம் தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கற்பத்தின் கனியும் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும் நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தளவும் விண்ணப்பிக்கிறோம். கர்த்தாவே, சாபம் எங்களை சேராதவாறு பாவத்துக்கு விலை காத்து கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரின் ஆக்கினைகளை அகற்றி விக்னங்களுக்கு விலக்கி அக்கிரமங்களிலிருந்து பாவத்திலிருந்தும் அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ தேவன் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். அப்பா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு கர்த்தர் இரக்கம் செய்திடவும், திருமண வயதடைந்த சகோதர சகோதரியருக்கு கர்த்தர் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து சுகமான பேருண்டாக செய்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடைபெறும் பயங்கரவாதங்கள், துணிகரமான பாவங்கள், பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் தீங்கான அருவருப்புகள் எங்கள் தேசத்திலிருந்து நீக்கப்படவும், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கர்த்தருடைய கரம் மீட்டுக் கொள்ளவும், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே பிரிவினை, கோபம், வைராக்கியம், சண்டைகளோடு பிரிந்து வாழுகிறவர்கள் இணைந்து சமாதானமாக வாழவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படவும், இரட்சகரை அறிய அறிவில் வளரவும், ஆளும் பொறுப்பில் இருப்போர்
உண்மை உள்ளவர்களாய், பண இச்சை இல்லாதவர்களாய், தீமைக்கு விலக்கி காக்கப்பட்டவர்களாய் வாழ தேவன் கிருபை செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல விதமான நோய்களினால் பலவீனங்களினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் துன்பத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட்டு துன்பம், துயரம், பலவீனம், சுகவீனத்திலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.